தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1990 பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள்: தேவை, கட்டாயமும், பொறியியல் பிரிவில் பட்டதாரியாகவும் இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் பணியாற்றிய அனுபவம், தகுதிக்கேற்ற ஊதியம், விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும், விளம்பரம் தயாரிக்க. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: வழங்குவதற்கும் 2000 முன்பணத்தொகை 10,000 செலுத்த வேண்டும். ஒப்பந்த புள்ளிகள் நிறுவனங்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. கடைசி தேதி வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் மணிக்கு ஒப்பந்த புள்ளிகள் பிரிக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணம் காட்டாமல் நிராகரிக்க உரிமை உண்டு. குடிநீர் வடிகால் வாரிய வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள்: எடுத்துக்காட்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க கோரி பத்திரிகை ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. தொழில்முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள்: ஏற்றுமதி நிறுவனம் முழுவதிலும் கலந்து கொண்டு தொழில்முறை கடிதம் தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள்: அமைச்சர் பேசியதாவது: இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற முறையில் இந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். வாழ்வதற்கு இன்றைய தினம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஒரு சில எல்லா துறைகளிலும் சொல்லிக் கொள்வதில் விஞ்ஞான துறையில் போடக்கூடிய. அது மட்டும் அல்லாமல் உணவு உற்பத்திக்கு உணவு தானிய உற்பத்தியின் ஆண்டுக்காண்டு என்பதில் ஐயமில்லை. அடுத்தபடியாக முழுவதிலும் உயர்நிலை பள்ளிகளை பெரும் முன்னேற்றம். விளையாட்டு துறையை கலந்து கொண்டு அதிக அளவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமயத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. ஆம்பூர் கூட்டுறவு கரும்பு ஆலைக்கு உற்பத்தி மேலாளர் தேவை. தர கட்டுப்பாட்டு பிரிவில் பட்டயமும் பொறியியல் பிரிவில் பட்டதாரியாகவும் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சர்க்கரை ஆலையில் பணியாற்றிய அனுபவம் தேவை. தகுதிக்கேற்ற ஊதியம் நிர்ணயிக்கப்படும்.
இந்த மாத இறுதிக்குள்ளாக விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும். செயலாளர், கூட்டுறவு கரும்பு ஆலை, ஆம்பூர் வெளியிடும் விளம்பரம் தயாரிக்க. 2. சாலைகளில் உள்ள குடித்தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புவதற்கும் வீடுகளில் வசிப்போருக்கு ஆங்காங்கு நிறுத்தி தண்ணீர் வழங்குவதற்கும் ஒப்பந்த அடிப்படையில் 2000 லாரிகள் தேவை. இதற்கான முன்பண தொகையாக ரூபாய் 10,000 செலுத்த வேண்டும் மற்றும் அந்நிறுவனம் வைத்துள்ள லாரிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளிகள் பெரிய லாரி நிறுவனங்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. கடைசி தேதி ஏப்ரல் 30 மாலை 3 மணி. வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் மாலை 4 மணிக்கு ஒப்பந்த புள்ளி பிரிக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணம் காட்டாமல் நிராகரிக்க நிர்வாக இயக்குனருக்கு உரிமை உண்டு. சென்னை குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக இயக்குனர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 3. சிதம்பரம் நகரிலிருந்து பிச்சாவரம் சுற்றுலா மையம் செல்லும் சாலையில் தினந்தோறும் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர். இந்த சாலை 4-5 ஆண்டுகளாக பழுது பார்க்கப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. சாலைக்கும் நிலத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பல இடங்களில் ஆற்றின் கரைகளில் தடுப்பு சுவர் இல்லாததால் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இந்த நிலைமையை எடுத்துக்காட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இச்சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் சன்னதி தெருவில் உள்ள த.மு. தனபால் சென்னையில் உள்ள தினமணி பத்திரிகை ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. 4. வேலூர் சங்கர் தோல் ஏற்றுமதி நிறுவனம் தோல் பதனிடும் தொழிலில் ஈடுபட்டுள்ளது. அது பல ஆண்டுகளாக வெளிநாடுகளுக்கு அதிக அளவிற்கு பதனிடப்பட்ட தோல் ஏற்றுமதி செய்கிறது. உலகம் முழுவதிலும் அதன் வாடிக்கையாளர்கள் பரவி இருப்பதால் சென்னையில் நடைபெறவிருக்கும் தோல் பொருள்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு கடை வைக்க இடம் ஒதுக்க கோரி இந்திய வர்த்தக பொருட்காட்சி மேலாளருக்கு எழுதும் தொழில்முறை கடிதம் தயாரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின்னர் 1/3 பாகம் படிக்கப்படும்.
10 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தேச விடுதலை போராட்ட வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் பேசியதாவது: நண்பர்களே, சுதந்திரம் அடைந்த 40ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கே வந்திருப்பது அமைச்சர் என்ற முறையில் அல்ல, நாட்டு மக்களில் நானும் ஒருவன் என்ற முறையில்தான் இந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். அடிமை தலையிலிருந்த இந்திய நாடு விடுதலை பெற லட்சக்கணக்கான மக்கள் 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் போராட வேண்டி இருந்தது. அந்த போராட்டத்தில் பலர் தங்களுடைய உயிரையும் இழந்தனர். நாம் இப்பொழுது சுதந்திர மக்களாக வாழ்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல இன்னல்களை அனுபவித்தனர். இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், இலங்கை, சீனா ஆகிய நாடுகளுடன் நாம் இன்றைய தினம் சுமூகமான நல்லுறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உறவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு சில வல்லரசுகள் செய்த சதி திட்டங்கள் வீணாகி விட்டன. நம்முடைய நாடு தற்போது எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறது என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். குறிப்பாக விஞ்ஞானத் துறையில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு இன்றைக்கு அணுகுண்டு தயாரிக்கும் நாடுகளோடு போட்டி போடக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் உணவு உற்பத்திக்கு அடிப்படையான எல்லாவிதமான உதவிகளையும் விவசாய பெருமக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உணவு தானிய உற்பத்தியின் அளவு ஆண்டுக்காண்டு அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்தபடியாக நாடு முழுவதிலும் ஆரம்ப, நடுநிலை, உயர்நிலை பள்ளிகளை அமைத்து எல்லா சிறுவர்களும் கல்வி கற்க வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றையும் ஏற்படுத்தி கல்வி பணியில் பெரும் முன்னேற்றம் கண்டு வருகிறோம். நம்முடைய நாட்டு மாணவர்கள் அயல் நாட்டு மாணவர்களை விட தரத்தில் உயர்ந்தவர்களாக விளங்க தகுந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இவையெல்லாவற்றையும் விட மாணவர்கள் உடல் உறுதி பெற்றவர்களாக விளங்க விளையாட்டுத் துறையை ஏற்படுத்தி சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள வழிவகை கண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் உலக நாடுகளின் கவனத்தை கவரும் வகையில் பல போட்டிகளில் இந்தியா கலந்து கொண்டு அதிக அளவில் பரிசுகளை பெறும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டின் பெருமையை உயர்த்துவதில் ஒவ்வொருவரும் தத்தம் கடமைகளை சரியாக செய்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானம் என்ற விதத்தில் மகளிரும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இன்று முதல் பயிற்சிகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற சான்றோர் வாக்கை இந்த சமயத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கும் உரையாற்றுவதற்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும்
நன்றின் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்டாப்.